காதலர் தினத்தையொட்டி இந்த ஆண்டு ஹொசூர்ல இருந்து 3 கோடி அளவிலான ரோஜா மலர்கள் ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா ரோஜா உற்பத்தியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இது குறித்த ஒரு செய்தியை பார்க்கலாம். காதலின் குறியீடாக உலகம் முழுவதும் பார்க்கப்படும் ரோஜா மலர்களின் உற்பத்தியில் ஓசூருக்கு தனியிடம் உண்டு. பாகலூர், தளி, தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1200 ஏக்கர் பரப்பளவில் ரோஜா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இங்கு தாஜ்மஹால், கிராண்ட் காலா, இன்டென்ஸ் எல்லோ என சுமார் 35 வகையான ரோஜா ரகங்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. இங்கிருந்து சிங்கப்பூர், மலேசியா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆனால் பல்வேறு காரணங்களால் இந்த ஆண்டு வழக்கத்தை விட ஏற்றுமதியாளர்கள் குறைந்திருப்பதாக கூறுகிறார்கள். டிமானிட்டைசேஷன் எஃபெக்டால் உள்ளூர் சந்தையிலையும் விற்பனை ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து வர மலர்கள் ரொம்ப தரமானவும் ரொம்ப விலை மலிவாகவும் கிடைக்கிறதுனால ஐரோப்பிய நாடுகள் மற்றும் வளைகுடா நாடுகளில் அதுக்கு ரொம்ப அதிகமான வரவேற்பு இருக்கு. நம்ம மலர்களுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு கிடையாது. அதனால இந்த வருஷம் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு ஓசூரில் ரோஜா உற்பத்திக்கு ஏற்ற தட்பவெட்ப நிலை நிலவுவதால் மலர் மகசூல் அதிகரித்துள்ளது. எனவேதான் கடந்த ஆண்டு விற்பனை இலக்கு 1 கோடி மலர்களாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு 3 கோடி ரோஜாக்கள் ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முக்கியமா பிப்ரவரி 14 அன்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் முயற்சி பண்ணிட்டு நம்ம ஃபார்மர்ஸ், சிறு குறு விவசாயிகள் மற்றும் பெரிய விவசாயிகள் 2.5 கோடிந்து 3 கோடி வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமாக இந்த வாட்டி டியூஸ்டே வேலண்டைன்ஸ் டே வருது. லாஸ்ட் டைம் சண்டே வந்துச்சு. சண்டே கம்பேர் பண்ணும்போது டியூஸ்டே தான் நல்லது. நம்மளுக்கு வீக் டேஸில் வரும்போது நம்ம ஒர்க்கிங் டேஸ் வர்றது ரொம்ப நல்லது. சர்வதேச சந்தையில் கென்யா, இத்தோப்பியா போன்ற நாடுகள் போட்டியாக நின்றாலும் தரத்தில் ஒசூர் ரோஜா முன்வரிசையில் இருப்பதால் இந்த ஆண்டும் ரோஜா ஏற்றுமதியில் ஒசூர் சாதிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. வழக்கம் போல இந்த ஆண்டு காதலர் தினமும் ஓசூர் ரோஜாக்களோடு மலரும் என்ற எதிர்பார்ப்புகளோடு இந்த பகுதி விவசாயிகள். ஓசூரில் இருந்து நான் நந்தா, நியூஸ் 18 தமிழ்நாடு.